ஹாய் ஹார்மீஸ், வெல்கம் டு மை சேனல். போன வீடியோ ஜங்கு கூட ஒன் ஷாட் பார்த்தேன். அது எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னு தெரியல. ஸோ ஓகே, நான் வந்து உங்களுக்காக அகெயின் ஒரு ஜங்கு கூட ஒன் ஷாட்டோட மீட் பண்ண வந்திருக்கேன். இந்த ஒன் ஷாட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகேங்களா? இந்த ஒன் ஷாட்டோட நேம் வந்து ஏஜ் கேப், ஓகேவா? ஆல்ரெடி நிறைய பேர் ஏஜ் கேப்னு போட்டிருப்பாங்க. ஸோ எனக்கு டைட்டில் யோசிக்க வரலடா, சரிங்களா? அதனால தான் ஏஜ் கேப்னு வச்சுருக்கேன். நம்ம ஸ்டோரிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஜங்குக் அவங்களோட கேபினில் இருக்காங்க. அப்போ அவங்க மேனேஜர் வந்து, சார் உங்களை பார்க்க கிளைண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஏஞ்சி போகிறாங்க. ஸோ ஜங்குக்கும் கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கப்போ அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அது யாரும் இல்லை, ஜங்குக்கோட மாம் தான். டேய் ஜங்குக், எங்கடா இருக்க? நான் எங்கே இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருக்கேன். டேய் வீட்டுக்கு வாடா சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜங்குக்மா என்னால் வர முடியாது வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கட் பண்ணிடுறாரு. ஸோ ஆஃப்டர் தட் அம்மா ஏதோ வர சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணாலும் மனசு கேட்காம வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா என்னென்னா, அங்கே வந்து ஜங்குக்கோட அம்மா. ஜங்குக் வந்து அழகாக நல்லா பிளாக் கலர் சூட் போட்டு செம்ம மாசாக இருக்கார். ஜங்குக் பற்றி நான் சொல்லிடுறேன். ஜங்குக் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ, ஓகேவா? அந்த கிளாத் எல்லாம் டிசைன் பண்ணுற கம்பெனியோட சிஇஓ. அண்ட் ஜங்குக் வந்து ரொம்ப கோல்டான கேரக்டர். அவருக்கு யாருக்கிட்டையுமே அன்பாக பேச தெரியாது, எக்ஸப்ட் அவங்க அம்மாவை தவிர. ஏன்னா வந்து அவங்க அப்பா இல்லாதனால அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக அப்பா வந்து ஜங்குக் வந்து 5 வயசாக இருக்கப்பே ஒரு லேடி கூட அஃபேரில் இருந்து அவங்க கூட போயிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக்கை படித்து வளர்த்து இந்த கம்பெனி ஜங்குக் வேலை செய்கிற அளவுக்கு இருப்பார். ஸோ அவருக்கு வந்து அம்மானா ரொம்ப பிடிக்கும், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டார் அவ்வளோவா. ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்படியே ஜங்குக் உள்ளே வராரு. அவங்க அம்மா வந்து, டே ஜங்குக் வந்துட்டியாடா, சீக்கிரம் வாடா அப்படின்றாங்க. அதுக்கு ஜங்குக்மா யாருமா இவங்க அப்படிலாம் கேட்குறேன். ஆக்சுவலாக அங்கே வந்து நிறைய பேர் அப்படியே ரொம்ப செட் ஆஃப் ஃபேமிலி அப்படி உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்போ ஜங்குக் வந்து யார் இவங்களாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜங்குக் அம்மா, டேய் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ உள்ளே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வேக வேகமாக ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஜங்குக் காத்திட்டே இருக்கிறம்மா, சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுருக்காரு. அப்போ அங்கே இருக்கவங்களாம் ஜங்குக்கே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கும் அம்மா கூப்பிட்றாங்கன்னு அப்படியே அவங்க அம்மா ரூமுக்குள்ளே போகிறாரு. அப்போ ஜங்குக்கோட அம்மா, டேய் உன்னை மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு செம்மையாக வருது. எது மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்களா? என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? நான் தான் சொன்னேன்ல எனக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, ஏமா இப்படி உயிரை போட்டு வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னு ஜங்குக் கத்துறாரு. டே எனக்கும் வயசாகுதுடா, நானும் பேர குழந்தைங்களெல்லாம் பார்க்கணும்ல, எவ்வளோ காலத்துக்கு தானே நானும் தனியாகவே இருக்கிறது அப்படின்னு வந்து ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. நீ தனியாக இருக்கணும்னா போமா எங்கேயாவது, என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மாவுக்கு அப்படியே ஃபேஸ் எல்லாம் மாறிடுது. உன்னை வளர்த்தேன்லடா, தேவைதான்டா எனக்கு, ஒரு அம்மாக்காக இது கூட செய்ய மாட்டேல்ல, எனக்காக கல்யாணம் பண்ணிக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகுறாங்க. ஆக்சுவலாக அவங்க அழுல ஆக்டிங் தான் போடுறாங்க. ஜங்குக்கும் அது தெரியுது. இந்த பாருமா, இந்த ஆக்டிங்லாம் போட்டுருக்காத, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த ஆக்டிங்கெல்லாம் ஒழுங்காக அவங்கள அங்கேருந்து போக சொல்லி, இல்லைன்னா நானே எல்லாரையும் வெளியே துரத்த வேண்டியதாகிடும் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறாரு. அப்போ ஜங்குக்கோட அம்மா, டே ஒரே ஒரு தடவை பொண்ணை பாருடா, பொண்ணு உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக், அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா, நீ வெளியே போக சொல்லுமா, அவங்களை எனக்கு அருவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லாரு. ஜங்குக்கு அம்மா, ஒரே ஒரு தடவை அந்த பொண்ணு வந்து பாரு, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லுண்ணா, அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு எப்படியோ கட்டாயெல்லாம் படுத்தி கீழே கூட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து அந்த பொண்ணு வந்து ஜங்குக்கோட, அதாவது ஜங்குக்கோட அப்பா இருக்காங்க இல்லையா, அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு. ஆக்சுவலாக வந்து ஜங்குக்கும் தெரியாது, ஜங்குக்கோட அம்மாவுக்கும் தெரியாது. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த பொண்ணு உங்கள் ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்களும் ஜங்குக்கோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்க ஃபேமிலி தான். அந்த பொண்ணோட அப்பா அம்மா, அந்த பொண்ணு பேர் வந்து லூனா, ஓகேவா? லூனா வந்து ஜங்குக்கை பார்க்குறா, அப்படி மனசில் நினைக்கிறா, வாவ் சச் ஹேண்ட்ஸம் மேன், இவனையும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்போ இந்த கையை ஏமாத்தினா தப்பு இல்லை அப்படி மனசில் நினச்சிட்ருக்கா. அப்போ ஜங்குக் கீழே வரான். கீழே வந்து எல்லார்ட்டையும் பேசுகிறான். நான் தான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கே அந்த பொண்ணோட அப்பா வந்து, தெரியும் மிஸ்டர் ஜங்குக், எங்களுக்கு உங்களை நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக உங்கள் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் தான் நாங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்ருக்கோம்னு அந்த லூனாவோட அப்பா சொல்கிறாரு. அதுக்கு ஜங்குக், ஓ அந்தளவுக்கு நீங்கள் வேர்த்தா அப்படின்னு சொல்லி ஜங்குக் நக்கலாக கேட்குறாரு. அப்போ அந்த லூனாவோட அப்பா, என்னப்பா இப்படி கேட்டுட்டேன், நாங்களும் உங்கள் அளவுக்கு பெரிய கம்பெனி வச்சுருக்கோம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ சரி, என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு ஜங்குக் கேட்குறாரு. அது என்னப்பா, வேறு ஒன்றும் இல்லை, என் பொண்ணு லூலாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜங்குக், உங்கள் பொண்ணியா, நானா? அப்போ ஜங்குக் கூடமா, சும்மாறா அமைதியாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொண்ணை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ லூனாவோட அப்பா சொல்ல வரப்போ அதுக்குள்ளே லூனா, ஆண்டி நான் சொல்கிறேன் ஆண்டி, ஜங்குக் என் பேர் லூனா, நானும் எங்கள் அப்பா கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இந்த கம்பெனிக்கு நான் தான் சிஇஓ ஆக போகிறேன். ஸோ இந்த மேரேஜ் ப்ரப்போசலுக்கு நீங்கள் ஒத்துப்பீங்களா? பட் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லூனா ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டார். அப்போ ஜங்குக் ஏஞ்சி நின்று, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்கவங்களுக்குலாம் செம ஷாக்கு.
எனக்கு பிடிக்கல, ஏன் வெளியே போ அப்படின்னு சங்கு ரொம்ப திமிராக சொல்கிறது. அதுக்கு வந்து லூனா, வாட், என்ன பிடிக்கலையா? என்ன சங்குக்கு விளையாடுறீங்களா? உங்கள் அம்மா தானே சொன்னாங்க நீங்கள் எனக்கு பிடிச்சி தான் வர சொன்னீங்க அப்படின்னு. இது நான் சொன்னேனா? நீ எல்லாம் ஒரு மூஞ்சி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த பொண்ணை இன்சல்ட் பண்ணுறாரு. அதுக்கு லூனா, இங்கே பாருங்கள் ஜங்குக்கு தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்குள்ளே லூனாவோட அப்பா, என்ன மேடம் உங்கள் பையன் எப்படி பேசுகிறாரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அம்மாவும் கேட்குறாங்க. அப்போ ஜங்குக்கு அம்மா, சும்மா இருடா, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் உட்காருங்க, அவன் ஏதோ வேலை டென்ஷனில் இருக்கான் அப்படின்றாங்க. அப்போ ஜங்குமா, வாயை மூடு, என்ன வேலை டென்ஷன், முதல்ல உங்களை போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த லூனா, என்னையும் இன்சல்ட் பண்ணிட்டீங்களே, நான் உங்களை வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, வாங்கம்மா வாங்கப்பா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு லூனா வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுது. அப்போ ஜங்கு கூடம்மா, ஏன்டா இப்படி பண்ணுற, கடைசி காலத்தில் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியாடா நீ? ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி எவ்வளோ அழகாக இருக்கா வச்ச, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படி சொல்லி ஜங்கு கூட அம்மா வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஜங்கு, அம்மா என்னம்மா உன் பிரச்சனை, கல்யாணம் பண்ணு சாவடிக்கிற, சே எனக்கு உண்மையாகவே அந்த பொண்ணை பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜங்கு கூட அம்மா, அப்போ உனக்கு எந்த மாதிரி பொண்ணு தாண்டா பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு உன்னை தவிர எந்த பொண்ணையும் பிடிக்காது சரியா, உன்னை மாதிரி எந்த பொண்ணு இந்த உலகத்தில் இல்லைம்மா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கோவமாக மேலே போயிடுறாரு. ஆக்சுவலாக ஜங்குக்கு ஏன் வந்து மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா, ஜங்குக்கு 5 இயர்ஸாக இருக்கப்போ அவங்க அப்பா வந்து அஃபேரில் இருந்திருப்பாருங்க இல்லையா. ஸோ அஃபேரில் இருக்கிற விஷயம் வந்து ஜங்குக்கோட அம்மாவுக்கு தெரிஞ்சோட 2 பேர்த்துக்கும் பயங்கரமாக சண்டை நடந்திருக்கும். அது ஜங்குக்கு வந்து ஓரமாக நின்று பார்த்துருப்பாரு. அப்போ ஜங்குக்கோட அப்பா வந்து, எனக்கு ஒன்று பிடிக்கலடி, இந்த பையனை எடுத்துட்டீங்க அது போ, நான் அந்த பொண்ணு கூட போகிறேன், எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு, அவள் தான் நல்லா வசதியாக இருக்கா, அவங்க கூட இருந்தால் குடிசை வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு ஜங்குக்கோட அப்பா சொல்கிறார். ஜங்குக்கோட அம்மா, இந்த சொல்கிறத கேளுங்க, நமக்கு பையன்லாம் இருக்காங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு எங்கிட்ட என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்கள், நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அம்மா க்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு காமிக்கிறாங்க. அதனால தான் ஜங்குக்கு வந்து இந்த லவ், இந்த அஃபேரு, இந்த மேரேஜ் மேலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இப்படியே தான் அந்த நைட் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கோட அம்மா வந்து பரபரப்பாக கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ ஜங்குக்கு வந்து, அம்மா எங்கே போகிற இவ்வளோ காலையில்? அதுவாடா, அது ஒன்றும் இல்லை, நான் உனக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போகிறேன் அப்படின்னு ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா நீ அடங்கவே மாட்டியா, எனக்கு தான் கல்யாணம் நான் சொல்கிறேன்லம்மா அப்படின்னு ஜங்குக்கு வந்து கத்துறாரு. நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலாக டிரைவர் இருப்பார். ஜங்குக்கு அம்மா போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நான் இன்ன வரைக்கும் ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணல. சாரி, இப்போ நம்ம ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். நீங்கள் தான் வயன் ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற கேர்ள் ஓகேவா, 12th ஸ்டாண்டர்ட் தான், உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 18 இருக்கும், ஜங்குக்கோட ஏஜ் வந்து ஒரு 28 இருக்கும் ஓகேவா. 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் கேப் ஓகேவா. நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. ஸ்கூலில் அப்போ உங்கள் ஃப்ரெண்டு யாரை வந்து, வயன் என்னடி சைக்கிள் தள்ளிகிட்ருக்க, வாடி ஓட்டிகிட்டு போகலாம். அப்போ நீங்கள் சும்மா ரெடி, அதிலே பஞ்சர் ஆகி போச்சு, நானே தள்ளிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே போகிறீங்க. ஸோ அந்த சைடாக தான் ஜங்குக்கோட மாமோட காரும் க்ராஸ் பண்ணி போகுது. உங்களை தாண்டி ஒரு ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணி போயிட்டோன்னே அந்த கார் வந்து பஞ்சர் ஆகிருக்கும். அப்போ ஜங்குக்கூடம்மா, ஏப்பா டிரைவர் என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம் தெரியல, கார் பஞ்சர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே கார் போகாது, நம்ம மெக்கானிக்கு தான் வர வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா வெளியே வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ அது வந்து சம்மர் டைம் இல்லையா. ஸோ வந்து அந்த வெயிலில் அவங்க நிற்கிறப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு தலை சுற்றி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ நீங்கள் பார்த்துடுறீங்க வேகமாக, அச்சோ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி எழுப்புறீங்க. ஆண்டி எழுந்துருங்க ஆண்டி, என்னாச்சு ஆண்டி, ஆண்டி ஆண்டி எழுந்துருங்க என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாரோ வந்து தண்ணி எடுத்துறா, நீங்கள் உங்கள் மூஞ்சில் தெளிக்கிறீங்க. ஆண்டி எழுந்துருங்க ஆண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அந்த ஆண்டி பொறுமையாக ஜங்குக்கோட அம்மா ஏஞ்சிக்கிறாங்க. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, எனக்கு வெயில் ஆகலைம்மா, நீங்கள் ஏன் தனியாக வந்திருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ டிரைவர் வந்து, ஐயோ மேடம் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வராரு. ஏங்க அறிவில்லை உங்களுக்கு, வயசானவங்களை இப்படி வெளியே நிற்க வச்சுட்டு நீங்கள் உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் அவங்க டிரைவரா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு என்ன நீ ரொம்ப கத்திட்டு இருக்க அப்படின்னு அந்த டிரைவர் உங்ககிட்ட கத்துறாரு. அப்போ ஜங்குக்கோட அம்மா, போதும் நிறுத்துப்பா, அந்த பொண்ணு வரலன்னா எல்லாருக்கும் நான் மேலே போய் சேர்ந்துருப்பேன், ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா ஏஞ்சிக்கிறாங்க. ஸோ வந்து ஜங்குக்கோட அம்மா உங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறீங்களா. ஸோ பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. உங்ககிட்ட உங்கள் நேம் என்னன்னு கேட்குறாங்க. அம்மா உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வயன் பாட்டி, சாரி பாட்டின்னு சொல்லிட்டேன் ஆண்டி, வயன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா, வையனா, என்னம்மா என்ன படிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியா, சரிம்மா உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களும் உங்கள் வீட்டு அட்ரஸ்லாம் சொல்கிறீங்க. எதுக்கு ஆண்டி என்னோடய வீட்டு அட்ரஸ்லாம் கேட்குறீங்க. ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெக்கானிக்கும் வராங்க. மெக்கானிக் வந்து ரெடி பண்ணோடனே போயிடுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராவும் ஸ்கூலுக்கு போயிடுறீங்க. இப்போ ஸ்கூலுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க.
கிளாஸ் ரூம்குள்ளே போகிறீங்க, உங்களையும் உங்கள் ஃப்ரெண்டையும் பார்த்து உங்கள் ப்ரொஃபஸர் ஒயன் யாரா எப்போ பார்த்தாலும் ஸ்கூலுக்கு லேட்டாக தான் வரீங்க, இன்றைக்கும் லேட்டாக வரீங்களா அப்படின்னு திட்டுறாரு. அப்போ நீங்கள் சார் ஒன்றும் இல்லை சார், வழியில் ஒரு சின்ன ப்ராப்ளம். ஆமாம் ஒயன், உனக்கு மட்டும்தான் டெய்லி ஏதாவது பிரச்சனை வரும். இதோ இந்த கியாரா உங்க கூட சேர்ந்து சீரழிஞ்சிட்ருக்கா, 2 பேரும் வெளியே நில்லுங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் 2 பேத்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்களும் அப்படி இருக்கீங்க. ஸோ நான் உங்களை பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு வந்து யாருமே இல்லை சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு ஆர்ஃபன் தான். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு கியாராவும் தான் ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஜங்கு சைட் போடலாம். ஜங்கு உங்கள் ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போ உங்கள் மேனேஜர் வந்து சார் உங்களை பார்க்க ஒரு மேம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கும் என்ன பார்க்கவா, யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாரு. சார் அவங்க பேர் லூனா சொன்னாங்க சார். அப்போ ஜங்குக்கு இந்த லூனான்னு பேரை கேட்டோடனே வாட்ச் அவளா, அவள் எதுக்கு என்னை பார்க்க வந்தா, அதெல்லாம் பார்க்க முடியாது போ சொல்லு அப்படி சொல்கிறாரு. ஸோ மேனேஜரும் போயிட்டு மேம் சார் பிஸியாக இருக்கார், இப்போதைக்கு உங்களை பார்க்க முடியாது சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. வாட்ச் என்ன பார்க்க முடியாது சொல்லிட்டாரா, நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக ஜங்கு கூட கேபின்குள்ளே போகிறா. மேனேஜரும் மேம் நின்னுங்க மேம், சார் வேலையில் இருக்கார் மேம், போகாதீங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு லூனாவை க்ராஸ் பண்ணி நிற்கிறார். அப்போ லூனா யூ ஷட் தள்ளு அப்படி சொல்லிட்டு அந்த தள்ளிட்டு உள்ளே போகிறா. அப்போ ஜங்குக் ஹேய் எதுக்கு நீ என் கேபினுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்போ லூனா ஏன் ஜங்குக் நான் உங்கள் கேபினுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். மரியாதையாக வெளியே போயிடு, நான் தான் உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், திரும்ப எதுக்கு என்னோடய லைஃப்பில் க்ராஸ் பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்கிறா. அதுக்காக லூனா வந்து என்ன நான் என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க இங்கே வந்தேன்னு நினைக்கிறேன், நான் உங்கள் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் வந்தேன் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அவள் திமிரா பேசுகிறா. பார்ட்னர்ஷிப் கேட்க வந்தாலும் இவ்வளோ திமிரா பேசுகிறாள் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு செமையாக்கம் வருது. மரியாதையாக வெளியே போயிடு, என் கம்பெனிலேருந்து உனக்கு எந்த பார்ட்னர்ஷிப்பும் வராது, நீ அந்தளவுக்கு வேர்த்லாம் இல்லை போடி அப்படி சொல்லி ஜங்குக்கு வந்து திட்டுறான். அதுக்குள்ளே நான் இங்கே பாருங்கள் ஜங்குக், நீங்கள் என்னை மேரேஜ் தான் பண்ணிக்கல, அட்லீஸ்ட் பிஸ்னஸ் ப்ரப்போசலையாவது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு அவள் கேட்பா. இங்கேருந்து நீ போறியா இல்லை வாட்ச்மேனை கூப்பிடுவான்னு சொல்லிட்டு ஜங்குக் லூனாவை பயங்கரமாக இன்சல்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீயும் மண்டையும் போடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாரு. லூனாக்கும் செம்மையாக கோவம் வருது. சரி நான் இப்போ போகிறேன், நீங்கள் என்னை இன்சல்ட் பண்ணதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க அப்படி சொல்லிட்டு லூனாவும் அங்கேருந்து போயிடுறா. இப்போ அப்படியே உங்கள் சைட் பார்க்கலாம். நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்கீங்க. கியாரா ஏன் இன்றைக்கி அந்த கிழவியை காப்பாற்றலான்னா நம்ம சீக்கிரம் போயிருக்கலாம், எனக்கு நாள் ஃபுல்லாக வெளியே நின்றுருக்க வேணாலடி அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நீங்கள் வாயை மூடி, வயசானவங்க தானே பாவம், அவங்களே வெயிலில் நின்று மேக்கப் போட்டு விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு பார்த்துட்டு பார்க்காம போயிருந்தால் நமக்கு தானடி ஒரு மாதிரி இருந்திருக்கும், ஆனாலும் நீ இவ்வளோ நல்லவளாக இருக்கக்கூடாதுடி அப்படி சொல்லிட்டு கியாரா சொல்லிகிட்டே இருக்கா. ஸோ நீங்கள் 2 பேருமே அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா உங்களை நினச்சதையே உட்காந்து நினச்சிட்டே இருக்காங்க, சிரிச்சிட்டே இருக்காங்க. அப்போது பரவாயில்ல, இந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்கா, கேரக்டரும் நல்லா இருக்கு, இந்த பொண்ணு ஜங்குக்கு செட் ஆகும், ஆனால் அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா டீப்பாக யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ ஜங்குக் மா அப்படிங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா என்னடா ஏன்டா கத்துற அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா நீ ரொம்ப நேரமாக தனியாக சிரிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைடா, இன்றைக்கி நான் ரோட்டில் ஒரு பொண்ணை பார்த்தேன். ஆமாம் நீ ரோட்டில் 1000 பொண்ணை பார்ப்ப, எல்லா பொண்ணையும் வந்து சொல்லு சரியா அப்படின்னு ஜங்கு கத்துறாரு. டே சாதாரணமாக பார்க்கலடா, நான் மயக்கி போட்டு விழுந்துட்டுட்டா அப்படி சொல்லி ஜங்குக்கு பயங்கரமாக பார்த்துறாருமா. என்னம்மாச்சு, என்னம்மா ஏம்மா மயக்கி போட்டு விழுந்தேன் அப்படின்னு சொல்லி. டே ஒன்றும் இல்லைடா, கார் பஞ்சர் ஆயிடுச்சா, வெளியே நின்றுட்டு இருந்தேன், அதனால தான் வெயில் ஆகலை அப்படின்னோடனே என்ன பிடிங்கிட்டு இருந்தான் அந்த டிரைவர் அவனை அப்படி சொல்லி ஜங்கு வெளியே வேகமாக போகிறா. டே நில்லடா, நான் சொல்கிறது கேளுடா அப்படின்றாங்கம்மா. உனக்கு ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படி சொல்லி ஜங்குக்கு பயங்கரமாக பதறாரு. ஐயோ என் தங்கம் நீ ரொம்ப பதறாதடா, நான் சொல்கிறத முதல்ல கேளு அப்படி சொல்லி ஜங்குக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க. டே ஜங்குக்கா அப்படின்னு ஜங்குக்கு அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. டே நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா அப்படின்றாங்கம்மா. நீ பொண்ணை பற்றி பேசுதானா அப்புறம் நானே உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு ஜங்கு கத்துறாரு. நான் சொல்கிறது கேளுடா, அந்த பொண்ணு பார்க்க எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா, நான் மயக்கம் போட்டு விழுந்தப்போ அந்த பொண்ணு தாண்டா என்னை தூக்கி தண்ணி கொடுத்து எழுப்புனா. அப்படியா அப்படின்னு ஜங்கு கேட்குறேன். ஆமாண்டா அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருந்தது. அழகாக இருக்க கதெல்லாம் நீ பேசாத, உனக்கு ஹெல்ப் பண்ணிச்சா, காசு கொடுத்துட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறாரு. காசு கொடுத்துட்டு வரணுமா, அந்த பொண்ணு எவ்வளோ லட்சணமாக இருக்கா, காசு கொடுத்துட்டு வரணும்னு சொல்கிறேன், கையோடு கூட்டிகிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சலான்னு நினச்சேன்டா அப்படின்றாங்க. என்னது கல்யாணம்மா, அம்மா நீ அம்மா மாதிரியே பேசுறது இல்லை வர அப்படி சொல்லி ஜங்கு கத்திட்டு இருக்காரு. டே அழகாக இருந்தாடா அப்படி சொல்லி ஜங்குக்கு அம்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேஞ்சா ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஜங்குக்கும் வேலை கிளம்புறாங்க. வழக்க போல் ஜங்குக்கோட அம்மா என்னென்னா இன்றைக்கி வந்து உங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டு உங்களோட யூனிஃபார்ம் வந்து ஒரு ஃபேமஸான ஸ்கூலு, ஸோ நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் தான் அந்த ஸ்கூலில் சேர்ந்துருப்பீங்க, ஸோ நீங்கள் போட்டிருந்த யூனிஃபார்மை கண்டுபிடிச்சி அந்த ஸ்கூலுக்கும் வந்துடுறாங்க. ஜங்குக்கோட அம்மா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்கூல் வாசல்லே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ உங்களுக்கு காலேஜ் ஸ்கூல்லேருந்து வெளியே வரும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சீக்கிரமாக போயிருப்பீங்க. ஜங்குக்கோட அம்மா ஒரு 10 o'clock வராங்கன்னா நீங்கள் 8 o'clock ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. ஸோ வந்து ஜங்குக்கோட அம்மா காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் ஈவினிங் 4 o'clock ஆகுது. நீங்களும் யாராவது நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்பா இன்னும் ஒரு வாரத்தில் எக்ஸாம் நீ என்னை எப்படி படிக்க போகிற அப்படின்னு கேட்குறேன். நீ வாயை மூடு, வா போய் படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக கிளம்பிட்டுருக்கீங்க.
அப்போ ஜங்குக்கோட அம்மா உங்களை பார்த்தோன்னே வேக வேகமாக வெளியே வந்து, மா இல்லைம்மா வயனே அப்படின்றாங்க. நீங்கள் திரும்பி, ஆண்டி நீங்களா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. உன்னை பார்க்கதாம்மா காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்க்கவா? அப்போ யாரா, என்னடி இந்த கிளவி காசு கொடுக்க ஏதாவது வெயிட் பண்ணுதோ அப்படிங்க. சும்மா ரெடி அப்படின்றீங்க. என்னாச்சு ஆண்டி, என்ன எதுக்கு பார்க்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேகமாக எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஆண்டி என்ன எதுக்கு இங்கெல்லாம் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரா உங்கள் பின்னாடியே வந்துடுறா. நீ வா உட்கார அப்படி சொல்லிட்டு உங்களையும் உங்கள் ஃப்ரெண்டையும் உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கம்மா அப்படின்றாங்க. ஓ அப்படியா ஆண்டி, தேங்க்யூ அப்படின்றீங்க. சரி என்ன விஷயம் ஆண்டி, என்ன எதுக்கு இங்கே உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் சொன்னால் கோச்சிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஆண்டி நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாரு அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவில் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கு தான். இது பாரு அப்படின்றாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. யார் பாட்டி இது அப்படின்னு கேட்குறீங்க. சரி யாரெல்லாம் இருக்கட்டும், இந்த ஃபோட்டோவில் இருக்க பையன் எப்படிமா இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் ஜங்குக்கு அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு லிப்ஸு, நோஸு, ஐஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா தான் இருக்கான் ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியா உனக்கு பிடிச்சிருக்கா அந்த பையனை அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா தான் இருக்காங்க பாட்டி. ஐயோ பாட்டினே வருது ஆர்மி, சாரிங்க. நல்லா தான் இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியாம்மா இது என் பையன்தான் அப்படின்னு ஆர்வமாக சொல்கிறாங்க. ஓ உங்கள் பையனா ஆண்டி, ஓகே அப்படின்றீங்க. அதே நீ பார்க்க ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்கியா, நல்ல கேரக்டராகவும் இருக்கியா, அதான் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுடுறாங்க. உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கும் சரியான ஷாக்கு. அப்போ கியாரா அவங்க காதில், ஏண்டி நேற்று தானடி உன்னை பார்த்தாங்க, அதுக்குள்ளே கல்யாணம் பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கியாரா பேசிகிட்ருக்கா. அப்படிங்க ஆண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கல்யாணம்மா, நான் ஸ்கூல் தானே படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அம்மா உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆண்டி சொல்லு உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் பிடிச்சிருக்கு, அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் என்ன கல்யாணம் தான் அப்படிங்கிறாங்க. ஆண்டி என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. நீ சொல்லு, உன் அப்பா அம்மா வீட்டில் வந்து நான் பேசுகிறேன். சரி உங்கள் வீட்டு அட்ரஸ் சொன்னல, உங்கள் அப்பா அம்மாவை நாளைக்கு வெயிட் பண்ண சொல்ல, நான் வந்துடுறேன்றாங்க. அப்போ நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாரா, ஆண்டி அவளுக்கு அப்பா அம்மாலாம் இல்லை, நானும் அவளும் ஒரே வீட்டில் தனியாக தான் இருக்கும், நாங்கள் 2 பேருமே ஆர்ஃபன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா ஒரு மாதிரி சைலண்ட்டாக உங்களே பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சேட் ஆகிடும் அம்மா அப்பான்னு சொன்னோடனே. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அம்மா அப்பானா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா இல்லாததுனால அந்த பாசத்துக்காக என்கிட்டே இருப்பீங்களா, ஸோ நீங்கள் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருப்பீங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா பக்கத்தில் வந்துட்டு உங்கள் ஹெட்டை டேப் பண்ணிட்டே, இங்கே பாரு வயன்மா, நீ ஃபீல் பண்ணாத, நீ என் பையனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையேன், நான் உனக்கு அம்மாவாக இருப்பேம்மா, நீ எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், நான் உனக்கு அம்மாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. உங்களுக்கும் அவங்க சென்டிமெண்ட்டாக பேசினோடனே அப்படியே கல்லேருந்து டியர்ஸ் வந்து அப்படியே ஜங்குக்கோட அம்மா வாக் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் கேரா பார்த்துட்டு, அப்போ இவ கல்யாணம் பண்ணிப்பா போலையே அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டே இருக்கா. அப்போ நீங்களும் தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. சரிம்மா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டி அதுன்னு இழுத்துட்ருக்கீங்க. சரி நான் உடனே நீ கல்யாணம் பண்ண வேணாம், நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் இல்லை ஆண்டி நாளைக்கு எனக்கு லீவ் தான் அப்படி சொல்கிறீங்க. சரி அப்போ நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது வீட்டுக்கெலாம் எதுக்கு ஆண்டி அப்படின்னு கேட்குறீங்க. நான் தான் உன்னை என் பொண்ணு சொல்லிட்டேன், நீ அவனை இருக்கான். ஐயோ சாரி ஆர்மி சொல்கிறேன், நான் தான் உனக்கு அம்மாவாயிட்டேன்ல, ஸோ நீ அம்மா வீட்டுக்கு வரமாட்டே அப்படின்னு சொல்லி திருப்பியும் சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. ஸோ நீங்களும் சரி ஆண்டி வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறீங்க. ஜங்குக்கோட அம்மாவுக்கு பயங்கர குஷி. கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனே ஜங்குக்குமா எங்கம்மா போயிட்டு வரேன், நீ நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், டெய்லி உன் இஷ்டத்துக்கு வெளியே போயிட்டுருக்கேன் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நாளைக்கு பாரு இந்த வீட்டுக்கு ஒரு தேவதை இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா குஷியில் மேலே போகிறாங்க. ஐயோ நாளைக்கு என்ன பண்ண காத்திருக்காங்களோ அப்படின்னு நினச்சி ஜங்குக்கு பயத்திலே இருக்காரு. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்களும் கேராகும், வயனு என்னடி இது வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சும்மா ரெடி, சும்மா சொல்லக்கூடாதுடி, வீடு மாதிரியே இல்லடி, பங்களா மாதிரி இருக்குடி அப்படி சொல்லி 2 பேரும் பேசிட்டே உள்ளே போகிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பீங்கன்னா, ஒரு டிஷர்ட்டும் ஒரு குட்டியான ஸ்கர்ட்டும் போட்டிருப்பீங்க. அதனால் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து வாசலே நிற்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு நம்ம வயனை வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வேகமாக ஹக் பண்ணுறாங்க. நீங்களும் சிரிச்சிட்டு தேங்க்ஸ் ஆண்டி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறீங்க. 3 பேரும் உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் உட்காடுறீங்க. ஆக்சுவலாக அது மார்னிங் ஒரு 9 o'clock இருக்கும். ஸோ ஜங்குக்கும் இன்றைக்கி வேலைக்கு போகல, ஸோ வீட்டில் தான் தூங்கிட்டு இருப்பார். ஸோ நீங்கள் உள்ளே வந்தோடனே ஜங்குக்கிட்ட மாமா வயன் வாவா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு காஃபி டீ எல்லாத்தையும் தட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கூட அம்மா வயன் உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா, இதான் நீதாம்மா நீ வாழ போகிற வீடு அப்படிங்கிறாங்க. என்னது வாழ போகிற வீடா, அது நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறல்லம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்லவே இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லுறீங்க. அப்போ பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு ஜங்குக்கு அம்மா சேட் ஆகிடுறாங்க.
ஆண்டி நீங்கள் 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 அதெல்லாம் கவலைப்படாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு, மா யாரும்மா அது காலையில் கத்திட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஷர்ட்டே போடாமல் அப்படி பேண்ட்டோடு அப்படி கீழே இறங்கி வராரு. நீங்கள் கியாரா எல்லோரும் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. கியாரா, வா வாட் இஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்கள் திரும்பி ஜங்குக்கே அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் லைட்டாக அப்போ தான் உங்களை பார்க்குறாரு. பார்த்த உடனே ஜங்குக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ ஜங்குக்கு வந்து மேலே ஓடிடுறாரு. ஏன்னா ஒரு ஷர்ட் போடல. ஸோ வந்து மேலே போய்ட்டு ஷர்ட் போட்டு கீழே வராரு. மா யாரும்மா இதுங்க அப்படின்னு கேட்குறாரு. டேய் சும்மாருடா அப்படின்றாங்க. நீ முதல்ல உட்காரு அப்படின்றாங்கம்மா அப்படின்றாரு. உட்காருன்றேன் அப்படி சொல்லி ஜங்குக்கு நம்ம பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு நம்ம இதாண்டா ஒயன், நான் சொன்னல ஒரு ஏஞ்சலை இறக்க போகிறேன்னு, அது இவ தான் அப்படின்றாங்க. நீங்களும் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபோட்டோவை பார்த்ததை விட நேரில் ஜங்குக்கு பார்த்தோன்னே செம்மையாக பிடிச்சி போச்சு. மெச்சுக்கண்ணு வாங்காமல் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் கேராவும் ஜொல்லு தான் வழியில் அப்படி பார்த்துட்ருக்கா ஜங்குக்கே. அப்போ நீங்கள் கேராவை பார்த்துட்டு, ஏய் எதுக்கிட்ட இப்போ அப்படி பார்த்துட்ருக்கேன், அழகாக இந்த பார்க்க தாண்டி செய்வாங்க அப்படி சொல்லிட்டு கேராவும் பார்த்துட்ருக்கா. கண்ணை நோண்டிடுவேன் அப்படிங்கிற. ஸோ உங்களுக்கு வந்து பொசசிவ் ஆகுது ஜங்குக்கு வந்து கேரா பார்க்குறது. ஸோ பார்த்துட்டே இருக்கப்போ ஜங்குக்கு நம்ம வந்து எனக்கு தெரியாது நீ இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க ஜங்குக்கு என்ன பதில் சொல்வார் அப்படின்ட்டு. ஜங்குக்கு வந்து ஏஞ்சி மா அப்படின்னு கத்துறதுக்குள்ளே ஜங்குக்கு நம்ம நீ என் கூட ரூமுக்கு வா அப்படி சொல்லிட்டு கத்துறதுக்குள்ளே, ஏன்னா கத்துனா நீங்கள் பயந்துருவீங்க, ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு அம்மாவுக்கு தெரியும். ஸோ அதனால் ஜங்குக்கு வந்து வேகமாக ரூமுக்கு கூப்பிட்டு போயிறாங்கம்மா. என்ன பண்ணிகிட்ருக்க நீ, அடங்கவே மாட்டியா, என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜங்கு கத்துற. அப்போ ஜங்குக்கு நம்ம எனக்காக பண்ணிக்கூடா அப்படி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்குக்கும் உங்கள் அப்பா விட்டு போனதுலேருந்து நானும் தனியாக தானே இருக்கேன், எனக்கும் குடும்பமாக இருக்குன்னு ஆசை இருக்காதாடா அப்படி சொல்லிட்டு அவங்க சீரியஸாகவே அழுகுறாங்க. எமோஷ்னல் பிளாக்மெயிலாம் பண்ணல, சீரியஸாகவே அழுதுட்ருக்காங்க. அப்போ ஜங்குக்கும் சரிம்மா அழுவாதம்மா அப்படின்றாரு. அப்போ ஜங்குக்கு அம்மா நீ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி சொல்லு, அப்போ தான் நான் அழுது நிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் வேறு வழி இல்லாமல் சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறாரு. ஜங்குக்கோட அம்மா குஷியில் குதிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா எதுக்குமா குதிக்கிற, வயசான காலத்தில் என்னென்ன பண்ணணுன்னே தெரிலம்மா உனக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்க பேசிட்டு இருக்கா. சரி வா வா நான் வெளியே கூப்பிட்டு போவேன், அந்த பொண்ணுக்கிட்ட நீ எதுவுமே பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும் புரியுதா அப்படின்றாரு. நான் எதுக்கு அமைதியாக இருக்கணும் அப்படி ஜங்கு கத்துறாரு. டே சொல்கிறது செய்யிடான் அப்படின்றாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மாவும் வெளியே வராங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் ஜங்குக்கு உங்களை பார்க்கவே இல்லை, அப்படி குனிஞ்சிட்டே வராரு. அப்போ ஜங்குக்கோட அம்மா சரிம்மா என் பையனுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம்மா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. அப்படியா ஆண்டி அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம்மா உனக்கு சம்மதம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கியாரா வேணான்னு சொல்கிறீங்க, நான் பண்ணிக்கிறேன்டி அப்படின்றா. வாயை உடச்சிரும் அமைதியார் அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் ரொம்ப நேரமாக யோசிச்சுனே இருக்கீங்க. ஜங்குக்கு நம்ம அம்மா என்னம்மா இவ யோசிச்சுனே இருக்கா, நானே ஒத்துக்கிட்டேன் இவளுக்கு என்ன திமிரு அப்படிங்கிறாரு. நீ அமைதியாருடா பண்ணிப்பாடா அப்படின்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் பொறுமையா பண்ணிக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு அம்மானா பயங்கர குஷி. ஜங்குக்கும் ஒத்துக்கிட்டான், நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க, அப்படி குஷியில் குதிச்சிட்ருக்காங்க. சரிம்மா கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் நான் இன்னும் ஸ்கூல் தான் ஆண்டி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஜங்குக்கு ஷாக்கு. வாட் ஸ்கூல் படிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஆமாம் நான் ஸ்கூல் தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. மா என்ன விளாட்றியா, ஸ்கூல் பொண்ணை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற என்ன உள்ளத்தில் பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜங்குட அம்மா ஸ்கூல் பொண்ணு தான்டா, ஆனால் அவள் மேஜர் தான்டா அப்படின்றாங்க. நீங்களும் ஆமாம் நான் மேஜர் தான், எனக்கு 18 ஏஜ் ஆகுது. ஆமாம் அப்படி 40 வயசு ஆகிற மாதிரி பேசுகிற, உன் வயசு என்ன என் வயசு என்னம்மா, என்னம்மா பண்ணிகிட்ருக்க நீ, வயசு வித்தியாசம் இல்லாமல் கல்யாணம்லாம் பண்ணக்கூடாதும்மா, எனக்கு வேணாம் அந்த கல்யாணம் அப்படி சொல்கிறாரு. ஜங்குக்கு அம்மாவும் நீங்கள் உங்களுக்கு வந்து வேணான்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா நீங்களும் ஜங்குக்கு லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே, அதனால் ஜங்குக்கு அம்மா புரிஞ்சுக்கூடா எவ்வளோ அழகாக இருக்குது பாடுறா, அவளை பாடுறா கொஞ்சம் அப்படி சொல்லி ஜங்குக்கு முடிஞ்சு போட்டு திருப்புறாங்க உங்களை பார்க்க வைக்கிறதுக்கு. ஆனால் ஜங்குக்கு பார்க்கவே இல்லை. எனக்கு தெரியாது நீ பண்ணி தான் ஆகணும், இல்லைனா நான் சாப்பிட மாட்டேன் மாத்திரை போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அம்மா பிளாக்மெயில் பண்ணுறாங்க. சரி பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் வேறு வழியில்லாமல் ஒத்துக்கிறாரு. நீங்களும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன, அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் தான். உங்களுக்கு சர்ச்சில் மேரேஜ் நடக்குது. அப்போ சர்ச் ஃபாதர் ஜியான் ஜங்குக்காக நீங்கள் வயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜங்குக் அப்படின்றாரு. ஜங்குக் சொல்லுங்கள் அப்படின்றாங்க ஃபாதர். ஓகே அப்படின்றாரு. இப்போ உங்ககிட்ட கேட்குறாங்க, ஒயனாகிய நீங்கள் ஜியான் ஜங்குக்கு திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்டவுடனே நீங்கள் சிரிச்சிட்டே ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் 2 பேரும் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஜங்குக்கு வேண்டா வெறுப்பாக தான் உங்கள் கையில் ரிங்கு போட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்து ஹாப்பியாக போடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் கிஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு ஃபாதர் சொல்லுவார். ஜங்குக்கூட அம்மா சைடில் நின்று சிரிச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஹாப்பி டியர்ஸ்லாம் வருது. பையனுக்கு எப்படியோ கல்யாணம் ஆகிடுச்சு, சீக்கிரம் நம்ம பேரன் பேத்தியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க.
ஸோ அப்படியே வந்து கிஸ் பண்ண சொல்கிறாங்க. எல்லோரும் கிஸ் கிஸ் கிஸ்ன்னு கத்திகிட்டே இருக்காங்க. ஜங்குக்கோட அம்மாவும் சேர்ந்து கத்துறாங்க, கிஸ் கிஸ் கிஸ்ன்னு. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் லிப்பில் தான் கிஸ் பண்ண போகிறாரோன்னு நினச்சிட்டு அப்படி கண்ணெல்லாம் இறுக்கி மூடிக்கிறீங்க. பார்த்தா ஜங்குக்கு லைட்டாக அவங்க கையில் பீக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுவார். நீங்களும் ஏமாற்றமா ச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கியாரா கீழேருந்து குதிச்சிட்ருப்பா. ஒரு பக்கம் அவளுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு செம ஹேண்ட்ஸம்ல. ச்சே இவ போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே, நமக்கு இப்படி ஒரு வரன் வர மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு அவங்கள யோசிச்சுட்ருக்கா. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் ஜங்குக்கு அம்மா கியாரா 4 பேர் தான் இருக்கீங்க. அப்போ கியாரா ஏன் ஐயன் நான் கிளம்புறேன்டி, மணி 7 ஆகிடுச்சு, நான் போய் வீட்டுக்கு போய் படிக்கணும்டி அப்படின்றாங்க. படிக்கணுமா? ஆமாம் இல்லை நமக்கு எக்ஸாமில் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ ஜங்குக்கூட அம்மா ஒயன்மா நீ அதை பற்றிலாம் யோசிக்காத, உனக்கு இன்னொரு நாள் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? இன்னும் நீ என்ன ஆண்டி ஓண்டின்னிட்டு இருக்க, அம்மான்னு கூப்பிடு உரிமையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து சரிங்கம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் என்ன நீங்கள் ஜங்குக்கூட அம்மா 3 பேரும் காரில் போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு தான் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கூட அம்மா பின்னாடி இருந்து உங்களையே பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் ஜங்குக்கும் கல்யாண ட்ரெஸ்ஸில் இருக்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சிரிச்சுட்டே இருக்காங்க. ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்க மேட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வீடும் வந்துருச்சு. ஜங்குக்கோட அம்மா மேட்ஸ் கிட்டலாம் சொல்லணும், ரூம் டெக்கரேட் பண்ண சொல்லணும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்காக உள்ளே ஓடிடுறாங்க. அப்போ நீங்கள் கார்லேயும் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு இறங்கி அவர் பாட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் ஜங்குக் அப்படின்றீங்க. என்ன அப்படின்றாரு. அது என் லக்கேஜ் அப்படின்றீங்க. அது தூக்கிட்டு வர ஒரு ஆள் வேணுமா உனக்கு, தூக்கிட்டு வா அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. என்ன இவர் இப்படி பேசுகிறாரு எப்படி சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஆஃப்டர் தட் என்ன ஜங்குக்கூட அம்மா நீங்கள் ஜங்குக்கு எல்லோரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்றீங்க. டின்னர் சாப்பிட்டு முடித்தோடனே ஜங்குக்கூட அம்மா உங்களை தனியாக கூப்பிட்டு மயன்மா அப்படின்றாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்றீங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் ஒரு பால் சொம்பு தராங்க. என்னதும்மா இது அப்படின்னு கேட்குறீங்க. இது ரூமுக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்றாங்க. இது எதுக்குமா ரூமுக்கு எடுத்துகிட்டு போகணும்? எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் க்யூட்டாக அப்படியே அதை எடுத்துகிட்டு உள்ளே போகிறீங்க. ஆக்சுவலாக ஜங்குக்கு ரூமுக்கு தான் போவீங்க. ஜங்குக்கு உள்ளே உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு லேப்டாப்பில். அப்போ நீங்கள் டொக்குன்னு கதவு தட்டுறீங்க. வாங்க அப்படின்றார் ஜங்கு. நீங்கள் உள்ளே பால் சொம்பு. ஆக்சுவலாக நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பீங்கன்னா நீங்கள் சாரீ தான் கட்டியிருப்பீங்க. நல்லா பிளாக் கலர் சாரீ கட்டியிருப்பீங்க. கையில் பால் சொம்பெலாம் வச்சுட்டு அப்படியே அழகாக நிற்கிறீங்க. நீங்கள் குட்டியாக வேறு இருப்பீங்களா, அந்த சாரீ உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்போ ஜகு உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி மூட ஆகுது தான், ஆனால் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உன்னை யார் உள்ளே வர சொன்னது அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் அந்த கத்தின சவுண்டில் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த பால் சொம்ப கீழே போட்டுறீங்க. அப்போ ஜங்கு ரூமை டோட்டி ஆக்குறியானே அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஜங்கு அது அம்மா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என் அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லை, இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட் நைட் அதான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு முறைக்கிறாரு. ஆமாம் இதுக்கு பேர் ஒரு கல்யாணம், இதுக்கு ஃபஸ்ட் நைட் வர அப்படி சொல்லிட்டு அவர் யோசிச்சுனே நிற்கிறாரு. அப்போ நீங்கள் சரி நான் வெளியே போகிறேன் அப்படின்றீங்க. நீங்கள் திரும்பினோடனே உங்கள் பேக்கை பார்த்தோன்னே ஜங்குக்கு செம்மையாக மூடாகுது. அப்படியே வந்து அமைதியாகவே நின்றுட்டுருக்காரு. அப்போ நீங்கள் திரும்பி நின்று ஜங்குக்கு நம்மளை கூப்பிட்றாரா அப்படின்னு பார்க்குறீங்க. ஜங்குக்கு கூப்பிடவே இல்லை. சரி நீங்கள் திரும்பி நின்று அவர் கிட்டே போகிறீங்க. இவது கிட்ட வரா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்காரு. நீங்கள் அப்படியே கிட்ட வந்து அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக்கு எனக்கு பிடிக்கல போடி வெளியே அப்படி சொல்லிட்டு உங்களை தள்ளுறாரு. நீங்கள் என்ன ஒரு பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் குழப்பத்திலே வெளியே போகிறீங்க. ஆக்சுவலாக கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாரு, என்ன பிடிக்கலன்னு சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு குழப்பத்திலே வெளியே போகிறீங்க. அப்போ ஜங்குவோட அம்மா நீங்கள் உள்ளே போனீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக வெளியவே ஸ்பை மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் வெளியே அதை பார்த்தோன்னே என்ன இவன் வெளியே வரா அப்படி சொல்லிட்டு வேகமாக உங்ககிட்ட வந்து என்னம்மா வெளியே வர அப்படின்றாங்க. அம்மா அது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலான்னு போகிறதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து அந்த நான் தான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படி சொல்கிறாரு. தண்ணியா உள்ள தண்ணி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. எட்டிப்பா அதான் இருக்கேடா அப்படின்றாங்க. எனக்கு ஐஸ் வாட்டர் வேணும், அதான் ஒயின் எடுத்துன்னு வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் இல்லைம்மா அப்படின்னு வாய் துறக்கிறீங்க. இப்போ எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே குழப்பத்தோடய கீழே போய் ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு மேலே வரீங்க. ஜங்குக்கும் உள்ளே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் இவர் தானே நம்மளை வெளியே போக சொன்னார், பிடிக்கலன்னு சொன்னார், இப்போ என்ன அம்மா கிட்டே வந்து இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உள்ளே போகிறீங்க. அப்போ ஜங்கு இங்கே பாரு, எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சரியா, மற்றபடி என்கிட்ட இந்த ஒய்ஃபாக உரிமை கொண்டாடுற வேலைலாம் நீ வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன் ஜங்குக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பாரு, உன் வயசு என்ன என் வயசு என்ன, அவங்க தான் அறிவு இல்லாமல் கேட்குறாங்கன்னா உடனே நீயும் ஒத்துப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உங்களுக்கு ஜங்குக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் மேரேஜுக்கு ஓகேவே சொல்லியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் சோகமாக இருக்கீங்க. இந்த பாரு, இந்த தனியாக ஓரமாக வச்சுட்டு கீழே படு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் கீழேயா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் மேலே தான் படிப்பீங்களா மகாராணி அப்படின்றாரு. இல்லை நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கீழே படுத்து ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்கீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்க. என்ன இவர் இப்படி பண்ணிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சி
ஸோ ஆஃப்டர் தட் என்ன 2 பேருமே தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து ஸ்கூலுக்குலாம் போகல. ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருப்பீங்க, லீவ் சொல்லியிருப்பீங்க. ஜங்குக்கு வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டுருப்பாரு. அங்கே ஜங்குக்கோட அம்மா, டேய் ஜங்குக்கு கீழே வாடா அப்படின்றாங்க. ஜங்குக்கு கீழே வந்து, மா என்ன அப்படின்றாரு. இங்கே பாரு உன் பொண்டாட்டி ஒயனு உனக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் காலையில் மார்னிங்கே ஏஞ்சி ஜங்குக்காக நல்லா டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம் செஞ்சுருப்பீங்க. ஜங்குக்கு அதெல்லாம் பார்த்துட்டு, இப்போ இதெல்லாம் யார் அவளை செய்ய சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா, டேய் உன் பொண்டாட்டி உனக்காக செஞ்சுருக்காடா, சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கண்டாயப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. ஜங்குக்கும் வேறு வழி இல்லாமல் ஒரு வாய் எடுத்து வைக்கிறாரு. சாப்பிட்டோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா நீங்கள் வந்து நல்லா சமைப்பீங்களா, ஸோ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அவரும் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டே இருக்காரு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்து சிரிச்சுட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்து முறைக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே தலையை டவுன் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கும் சாப்பிட்டுட்டு, அப்போ ஜங்குக்கூடம்மா, டேய் உன் பொண்டாட்டி உனக்காக செஞ்சுருக்கா, நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல அப்படின்றாங்க. ஏன் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜங்குக்கூடம்மா, ஐயா போடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே ஜங்குக்கு உங்ககிட்ட வந்து நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பி, இது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாரே அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஆஃப்டர் தட் ஜங்குக்கும் வேலைக்கு போயிடுறாரு. நீங்களும் ஜங்குக்கும் அம்மாவும் டிவி பார்க்குறது, ஃபன் பண்ணுறது, பேசுகிறது, அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் நீங்கள் வந்து ஜங்குக்கோட அம்மா கிட்ட ஜங்குக்கோட அப்பாவை பற்றி கேட்குறீங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா, அதை பற்றிலாம் கேட்காதம்மா, என்னம்மா வாழ்க்கையே வெறுத்து போச்சு எனக்கு அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி, சரிப்பா ஃபீல் பண்ணாதீங்க நான் இருக்கேன்ல அப்படின்றாங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா உங்கள் கையை பிடிச்சி, வயன்மா எனக்குன்னு பெரிய ஆசை எதுவும் இல்லைம்மா, இதோ இவனை வளர்த்தேன், படிக்க வச்சேன், இப்போ இவன் நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல ஒரு நிலமையில இருக்கான், அடுத்து என்னம்மா இன்னும் கொஞ்சம் காலத்தில் போய் சேர போகிறேன் அப்படின்றாங்க. அம்மா ஏம்மா அப்போல்லாம் பேசுகிறீங்க அப்படின்றீங்க. வேறு என்னம்மா, நீ ஜங்குக்கு பார்த்துப்பன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு, ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசைம்மா அப்படின்றாங்க. என்னம்மா சொல்லுங்கள் அப்படின்றாங்க. எனக்கு பேர குழந்தைங்க கூட விளையாடணும்மா, அவங்க கூட விளையாடிட்டேன்னா நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்றாங்க. அம்மா ஏம்மா இப்போல்லாம் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே ஜங்குக்கோட அம்மாவை பார்த்து, பேர குழந்தையா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம்மா எனக்கும் கடைசி காலத்தில் பேர பசங்க கூட விளையாடணும்னு ஆசை இருக்காதா அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் அமைதியாக ஜங்குக்கோட அம்மாவை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் கையை டைட்டாக பிடிச்சி, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுவேன், எக்காரணத்தை கொண்டு என் பையனை விட்டுற மாட்டல அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி நீங்கள் ஹாப்பி டியோஸோடு பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக போக மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது எனக்கு சீக்கிரமாக ஒரு பேர குழந்தைய பெற்று கொடுத்துருமா அப்படின்னு அவங்க பாயிண்டில் கரெக்டாக இருக்காங்க. எப்படியாவது உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சணும் அப்படின்னு. நீங்களும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துறீங்க. ஆஃப்டர் தட் என்ன, அப்படியே ஈவினிங் ஆகுது, அப்படியே நைட் ஆகுது. ஜங்குக்கு திரும்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரப்போ நீங்களும் ஜங்குக்கோட அம்மாவும் சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கு அவர் காதில் நல்லா கேட்குது. ஜங்குக்கு ஒரு சைடில் ஹாப்பியாக இருக்குது. உங்கள் ஜங்குக்கோட அம்மா வந்து நல்லா அவங்க அம்மா ஹாப்பியாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஒரு பக்கம் நீங்கள் வந்ததுனால சிரிக்கிறாங்கன்றதுனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சமாக உங்கள் மேலே லைட்டாக அப்படியே கரிசனம்லாம் வருது. ஆனால் லவ்லாம் வரல, கரிசனம் தான் வருது. ஸோ அப்படியே வந்து நைட் ஆகுது. நீங்கள் தான் டின்னர் சமைக்கிறீங்க, எல்லாம் சாப்பிட்றீங்க. அப்படியே ஒரு 2-3 வீக்ஸ் போகுதுடா. நீங்களும் ஸ்கூலுக்கு போகிறதில்ல, உங்களுக்கு வீட்டில் தான் எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது. அப்படியே போகுது. அப்படியே ஒரு 6 மந்த்ஸ் ஆகிடுச்சு. 6 மந்த்ஸ் ஆன அப்புறமும் அப்படியே 6 மந்த்ஸ் ஆகிடுச்சு. ஜங்குக்கோட அம்மாவும் கேட்காத நாளே இல்லை உங்ககிட்ட எதுவும் நல்ல விஷயம் இல்லையா அப்படின்னு. இந்த விஷயம் ஜங்குக்கும் தெரியும், ஆனால் அவர் கேட்டும் கேட்காத மாதிரியே இருக்கார். ஒரு நாள் ஜங்குக்கோட அம்மா ஜங்கு கூப்பிட்டு, டே இங்கே வாடா அப்படின்றாங்க. அம்மா என்ன அப்படின்னு கேட்குறாரு. டே எனக்கு ஒரு நாள் நெருங்கிட்டே இருக்குடா, நான் எப்போ போய் சேருவேன்னு தெரில, சீக்கிரம் எனக்கு ஒரு பேர குழந்தைய பெற்று கொடுறா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா ஏம்மா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. டே 6 மாதம் ஆகுதுடா கல்யாணம் ஆகி அப்படின்றாங்க. 6 மாதம் தானே ஆகுது, 60 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றாரு. எனக்கு தெரியாது, எனக்கு சீக்கிரமாக ஒரு பேர குழந்தைய பெற்று கொடு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே கேட்குறாங்க. ஜங்குக்கும் சரிம்மா அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ரூமுக்கு வந்தோடனே நீங்கள் தான் அப்போ தான் நீங்கள் குளிச்சுட்டு வந்திருப்பீங்களா. ஸோ நீங்கள் அப்படியே டவலோட கண்ணாடி மணி நின்றுட்டுருப்பீங்க. அப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்துறாரு. நீங்கள் ஜங்கு அப்படின்றீங்க. ஏய் அறிவில்லை உனக்கு, இப்படி தான் இங்கே ட்ரெஸ் மாற்றிட்டுருப்பியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஜங்குக்கு நான் இப்போ தான் குளித்தேன் அப்படின்னு சொன்னார். சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கும் சரி அப்படி சொல்லிட்டு போய் அவர் அங்கே உட்காந்துக்கிறாரு பெட்டில். ஆனால் அவர் கண் அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்குது. நீங்கள் வேறு வெட்டாரோட செம்ம ஹாட்டாக இருக்கீங்க, அவங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் திரும்பி ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. என்ன நினச்சாரு தெரியல, ஜங்குக்கு வேகமாக ஓடி வந்து உங்கள் லிப்ஸ்லேயே எப்படி ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் அப்படியே டீப்பாக அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் அந்த கிஸ்ஸை நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிகிட்டு இருந்தால் திடீர்னு உங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஹே அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் சொல்லுங்கள் ஜங்குக் அப்படின்னு கேட்குறீங்க. ஷட் முன்னே கிஸ் பண்ண அப்படி சொல்லிட்டு அவர் தலையில் அவரே கை வச்சிட்ருக்காரு. நீங்கள் தானே என்ன கிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. வயன் இங்கே பாரு, எங்கள் அம்மா டெய்லி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க, பேர குழந்தை பெற்று கொடு, நான் என்ன குழந்தைங்க சென்டராக வச்சுருக்கேன், பெற்று கொடு உயிரை வாங்குறாங்க அப்படின்றாரு. அப்போ நீங்களும்
அவங்க ஒன்றும் தப்பாக கேட்கலையேங்க அப்படின்றாங்க. என்னதே அப்படின்றாரு. இங்கே பாரு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, நீ இன்னும் ஸ்கூலிங்கே முடிக்கல, உனக்கு அதுக்குள்ளே குழந்தையா அப்படின்னு கேட்குறாரு. அதனால் என்ன, நம்மளை மாதிரி குட்டி பாப்பா இருந்தால் அம்மாக்கும் டைம் ஸ்பெண்ட் ஆகலை அப்படின்றீங்க. அப்போ ஜங்குக் ஏன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டவலோடு தான் நின்றுட்டுருக்கீங்க. ஜேகேக்கு அப்படியே கண் அப்படியே ரோல் ஆகுது, அப்படியே அங்கங்கே பார்க்குறாரு. நீங்களும் அதை நோட்டீஸ் பண்ணுறீங்க. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ உங்கள் காதுகிட்ட பொறுமையாக வந்து, சரி எங்கள் அம்மா பேர குழந்தை பெற்று தான் கேட்குறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஆமாம் அதுக்கான ப்ராசஸை பண்ணலாமா அப்படின்றாரு. நீங்கள் ஜங்குக்கு ஷாக்காக பார்க்குறீங்க. இங்கே பாரு, நீ இன்னும் நான் லவ்வோடலாம் பண்ணுறலாம் நினைக்காத, ஜஸ்ட்டே அம்மாக்காக அப்படின்றாரு. உங்களுக்கு அது ஹர்ட்டிங்காக தான் இருக்குது, இருந்தாலும் அம்மா சந்தோஷப்படுவாங்கிறதுக்காக நீங்களும் ஒத்துக்கிறீங்க. ஆஃப்டர் என்ன ஜங்குக்கு அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படியே தூங்கிட்டு போய் உங்களை பெட்டில் உட்கார வச்சுறாரு. நீங்கள் ஜங்குக் அப்படின்றீங்க. சும்மா ஜங்குன்னு சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் டவலை தூக்கி வீசிடுறாரு. இப்போ நீங்கள் நியூடாக இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜங்குக்கு ஷை ஆகுறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் மேலே லைட் ஆகி அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களும் லைட்டாக மூன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே ஒரு கிஸ் அப்படியே டீப்பாக போகுது. அப்படியே உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட கை வச்சு ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்களும் அதை நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. ஆஃப்டர் தட் உங்கள் செஸ்ட்டில் நல்லா லிக் பண்ணி கிஸ் பண்ணி அப்படியே பண்ணுறாரு. உங்கள் பாடியோடு நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே பொறுமையாக கீழே வந்து உங்கள் பாட்டில் வந்து அவர் டங்கை வச்சு லிக் பண்ணுறாரு. அவரோட சில்லனை இருக்க டங்க் அங்கே பட்டோன்னே நீங்கள் செம்மையாக மூன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு உங்கள் மூனிங் சவுண்ட் கேட்டோடனே ரொம்ப இதுவாகிடுது. ஸோ ஆஃப்டர் தட் ஜங்குக்கு அப்படியே இன்செர்ட் பண்ணுறாரு. அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அப்போ ஜங்குக்கு ஏன்டி கத்துற அப்படின்றாரு. வலிக்குது ஜங்குக் அப்படி சொல்கிறீங்க. அதெல்லாம் வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவர் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ 2 பேரும் நல்லா பண்ணுறீங்க. அப்படியே ஜங்குக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணுறாரு. உங்கள் லவ் இல்லை அம்மாக்காக சொல்லிட்டு 6-7 ரவுண்டு போயிட்டார். இதுக்கு மேலே அவராலையும் முடியல, உங்களாலையும் முடியல. ஸோ அப்படியே ஜங்குக்கு உங்கள் பக்கத்துலேயே வந்து படுத்துடுறாரு. அப்போ நீங்கள் சைலண்ட்டாக ஜங்குக்கை திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக் உங்களே பார்க்குறாரு. 2 பேரும் அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ இப்படியே தான் போகுது. ஒரு 6 மந்த்ஸ், மறுபடியும் 6 மந்த்ஸ் ஆகுது. குழந்தை சொல்லிட்டு டெய்லியும் ஜங்குக்கு வந்து குழந்தைய காரணம் சொல்லி டெய்லியுமே அவர் வந்து ஆக்சுவலாக அவங்க கூட அடிக்ட் ஆகிட்டார். ஸோ அப்படி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. லைட்டாக உங்களையும் பிடிக்க ஆரம்பிச்சிருது அவருக்கு. அந்த மாதிரி பண்ணுறப்போ பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ ஒன் டே நீங்கள் வந்து மார்னிங் சாப்பிட்டுட்ருக்கீங்க, நீங்கள் ஜங்குக்கோட அம்மா. அப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கோட அம்மா நோட் பண்ணுறாங்க. அம்மா என்னம்மாச்சுமா, என்னம்மா ஏம்மா ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலம்மா, காலையிலேருந்து ஒரு மாதிரி மயக்கமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு வாமிட் வந்துடுது. ஸோ நீங்கள் வேகமாக ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வாமிட் எடுக்கிறீங்க. கண்டினியூஸாக நீங்கள் எப்படியும் ஒரு 5 to 10 டைம்ஸ் எடுக்கிறீங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா என்ன நீ எப்போ பீரியட்ஸ் ஆனே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக கேட்குறாங்க. அம்மா அச்சோ நான் மறந்தே போயிட்டேன், நான் பீரியட்ஸ் ஆகி 3 months ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே ஜங்குக்கிட்ட ஓடி வராங்க. ஜங்குக்கு அப்படின்றாங்க. அம்மா என்னம்மா ஏன் கத்திட்டுருக்க அப்படின்றாரு. நீ அப்பாவை போறடா அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கும் ஜங்குக்கும் சரியான ஷாக்கு. அப்படியே ஜங்குக்கு உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் ஜங்குக்கே பார்த்துட்ருங்க. ஆஃப்டர் தட் என்னங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டல் மொத்தமாக கிளம்பி போகிறீங்க. அங்கே டாக்டர் ஆமாங்க உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்லிடுறாங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஜங்குக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி ஏதோ தோணிகிட்டே இருக்குது. ஜங்குக்கோட அம்மாவை தான் கையிலே பிடிக்க முடியல. அப்படியே என்னங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணணும் இல்லையா. ஸோ வந்து ஜங்குக் உங்களை வந்து பெரிய காலேஜில் ஜாயின் பண்ணி விட்டுருவார். நீங்கள் காலேஜ் போய்ட்டு இருக்கப்பே ப்ரெக்னென்ட் ஆனதுனால ஸோ உங்களை வந்து உங்கள் ஸ்டடீஸை வந்து வீட்டிலேருந்தே கண்டினியூ பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஸ்டடீஸை வீட்டிலேருந்தே கண்டினியூ பண்ணிட்டே இருப்பீங்க. அப்படியே வந்து ஜங்குக் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கூட பேசுகிறது, உங்களை கேர் பண்ணிக்கிறது, செக்கப் கூட்டு போகிறது அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறவாரு. உங்கள் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், பேசுவார். அப்படி இருக்கப்போ ஒரு 5 months ஆகிடுச்சு. கொஞ்சம் வயிறு பெருசாகும் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ரூமில் உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காராரு. மயன் அப்படின்றாரு. சொல்லுங்கள், ஒழுங்காக சாப்பிட்டியா, மாத்திரைலாம் போட்டியா அப்படின்னு கேட்குறாரு. போட்டேங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக் அப்படியே உங்கள் தலையை பேட் பண்ணி அப்படியே தடவிட்டே இருக்கார் உங்கள் தலையை. நீங்கள் ஜங்குக்கே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக் வயன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஜங்குக் அப்படின்றீங்க. இங்கே பாரு அப்படின்றாரு. நீங்களும் பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக் பொறுமையாக உங்கள்கிட்ட வந்து அப்படியே உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ஜங்குக் உங்களை டச்சே பண்ணுறதில்ல. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஜங்குக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. வயன் ஐ எம் நீடி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஆக்சுவலாக நீங்கள் 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஜங்குக் எப்படி சொன்னோன்னே உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஆக்சுவலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ பண்ணலாம் தான், ஆனால் 1 to 5 months பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஜங்குக்கை ஸ்டாப் பண்ணி ஜங்குக் நீடி, ஆனால் நான் இப்போ எதுவும் பண்ண முடியாதே, நம்ம பாப்பா வயிற்றுக்குள்ளே இருக்கே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக் வந்து
சரி எப்போ தான் அதை பெற்று போடுவேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னது பெற்று போடுவேனா, அது நம்ம குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி வயன், நம்ம குழந்தை தான், இல்லைன்னு சொல்லலை, அதுக்குன்னு நான் தேவையாக இருக்கப்போ கூட பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறாரு. நீங்களும் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. திருப்பியும் அவர் கிஸ் பண்ணுறாரு. திருப்பியும் நீங்கள் அவளை தடுக்கிறீங்க. இல்லை ஜங்குக், இப்போ நம்ம பண்ணால் நம்ம பாப்பா நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்லோவாக சொல்கிறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டே சரி படுத்துக்கோ, டைம் ஆச்சு அப்படி சொல்கிறாரு. நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் கீழே தானே படுத்துருப்பீங்க. ஸோ ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ஜங்குக் உங்களை மேலே தூங்க வைப்பார். இப்படியே தான் போவோம். அவருக்கும் லைட்டாக உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஜங்குக்கும் லைட்டாக உங்ககிட்ட கேர் காட்டுறது, உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது, உங்களுக்கு சாப்பாடு விட்டுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாள் நைட் 2 பேரும் நல்லா தூங்கிட்டுருப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஜங்குக்கு போய் ஹக் பண்ணிப்பீங்க. ஜங்குக்கு முழிச்சிட்டு தான் இருப்பார், தூங்கியிருக்க மாட்டார். அப்போ உங்களை பார்த்து க்யூட்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே தான்டா ஒரு 9 மந்த் ஆகுது. 9th மந்த் இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஆக்சுவலாக ஜங்குக்கோட அம்மாவும் ஜங்குக்கும் வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக போயிருப்பாங்க. ஆக்சுவலாக ஜங்குக்கோட ஆஃபீஸ் வந்து ஜங்குக்கோட அம்மாது தான். அவங்களும் அடிக்கடி ஆஃபீஸ் விஷயமாக போவாங்க. ஓகேங்களா, போயிடுவாங்க. 2 பேரும் போயிடுவாங்க. நீங்கள் வீட்டில் தனியாக தான் இருப்பீங்க. அப்போ கார்னிங் பில் சவுண்ட் கேட்கும். நீங்கள் வந்து ஏஞ்சி போய் பார்த்தா அந்த லூனா தான் வந்திருப்பா. லூனா வந்து ஓ நீ தான் அதுவா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. என் இடத்த படிச்சுக்கிட்டவன் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வராங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதையும் பார்க்குறாங்க. ஓ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கியா அப்படி சொல்லிட்டு பார்க்குறா. நீங்கள் யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த இடத்துல நான் இருக்க வேண்டியதுரி, உன்னை மாதிரி அன்னாட காட்சியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறான், என்னை மாதிரி பில்லியனரை பண்ணிக்க மாட்டேங்கிறானே அந்த ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அந்த லூனா கத்திட்டே இருக்கா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே அப்போ அந்த லூனா சொல்வாள், நான் தான் ஜங்குக்கு ஃபஸ்ட்டு பார்த்த பொண்ணு, ஏதோ நான் போட பிச்சையில் தான் இப்போ நீ கல்யாணம் பண்ணிகிட்ருக்க, ஏதோ புள்ளையும் பெற்றுக்க போகிற அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்கள் ஷாக்காக ஆகுறீங்க. ஆக்சுவலி ஜங்குக் அம்மா சொல்லியிருப்பாங்க, நிறைய பொண்ணு வந்து நான் ஜங்குக் பார்த்தேன், ஆனால் ஜங்குக்கு யாருமே பிடிக்கல அப்படின்ட்டான்னு. ஜங்குக்கோட அம்மா வந்து லூனாவை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் தான் அந்த லூனாவா, திமிரா பேசுனீங்களாமே அன்றைக்கி அப்படின்னு நீங்கள் வேறு பேசுகிறீங்க. அப்போ இந்த லூனாக்கு செமையாக வருது, யாரை பார்த்துட்டு திமிருன்னு சொல்கிற அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வரா. நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. பின்னாடி போய் நீங்கள் வந்து இந்த சோஃபா இடித்து கீழே விழுந்துறீங்க. அப்போ இந்த லூனா நீங்கள் இடித்து கீழே விழுந்தோடனே உங்கள் லைட்டாக உங்கள் வயிற்றில் பத்து, ஸோ உங்களுக்கு பெயினும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த லூனா ஸோ சேட், கீழே விழுந்து சாவடி, என்கிட்ட ஓவராக பேசுகிற அப்படி சொல்லிட்டு அவள் பாட்டு போயிட்டே இருக்கா. நீங்கள் வந்து வழியில் கதறிட்டுருக்கீங்க. அம்மா வலிக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கதறிட்டே இருக்கீங்க. லூனா அவள் பாட்டு போயிட்டே இருக்கா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோன் எடுத்து ஜங்குக்கோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறீங்க. பட் ஜங்குக்கோட அம்மா ஃபோன் எடுக்கலை. ஸோ சரி ஜங்குக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஜங்குக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு எடுங்க ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு ஃபோன் எடுத்துறாரு. என்னடி அப்படின்னு கேட்குறாரு. ஜங்குக் வலிக்குது ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. ஜங்குக் வயன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஜங்குக் பதட்டமாக இருந்துக்கிறாங்க. பக்கத்தில் தான் ஜங்குக்கோட அம்மா இருந்திருப்பாங்க. என்னாச்சு அம்மா தெரிலம்மா, வயன் அழுறாமா அப்படின்றாரு. ஐயோ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நீங்கள் தலையில் விழுந்து கிடக்குறீங்க. ஸோ ஜங்குக் உங்களை பார்த்தோன்னே வயன் என்னடி ஆச்சு, வயன் எந்திரி அப்படி சொல்கிறாரு. ஜங்குக்கோட அம்மா வயன்மா என்னம்மாச்சு அப்படி சொல்லி இவங்க 2 பேரும் உங்களை மாற்றி எழுப்புறாங்க. ஸோ நீங்கள் வந்து எழுந்துக்கல. ஜங்குக் வேகமாக உங்களை தூக்கிட்டு அவங்க கார்கிட்ட போகிறார். டிரைவர் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மேடம் வந்தாங்க சார், அது வரைக்கும் வயன் மேடம் நல்லா தான் இருந்தாங்க, அந்த மேம் வந்து போனதே வயன் மேம்க்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்கிறாரு. யார் அது அப்படி சொல்லிட்டு கேட்டோடனே சிசிடிவி செக் பண்ணலாம், எடுத்து வைங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக் வந்து வேகமாக வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோடனே உங்களை உள்ளே கூட்டு போயிடுறாங்க. ஜங்குக் அம்மாவுக்கும் ஒரே பதட்டமாக இருக்குது. ஜங்குக் ஸோ டாக்டர்ஸும் பரபரப்பாக உங்களுக்கு சர்ஜரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜங்குக்மா வயனுக்கு எதுவும் ஆகாதில்லம்மா அப்படின்றாங்க. ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து கான்ஷியஸ் பண்ணிட்டீங்க, கத்திட்டே இருக்கீங்க. ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் பேரை சொல்லி கத்திட்டு இருக்கீங்க. அப்புறம் டாக்டர்ஸ் நர்ஸ் வந்து வெளியே வந்து சார் நீங்கள் தானே அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க உங்களே கூப்பிட்டுருக்காங்க, உள்ளே வாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் உள்ளே போகிறாரு. ஜங்குக் வந்து வயன் அப்படி பார்த்தோன்னே செம்மையாக ஒரு மாதிரி அழுகிறாரு. கண்ணிலேருந்து டியர்ஸ்லாம் ஃபால் ஆகுது. அப்போ ஜங்குக்கும் வயன் கைப்பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வயன் கையை பிடிச்சிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் லாங்காக கத்துறீங்க. அவ்வளோதான், பாப்பாவும் பிறந்துச்சு. உங்களுக்கு வந்து ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கும். ஜங்குக்கு அது பார்த்தோன்னே செம்மையாக ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து அன்கான்ஷியஸ் போயிடுறீங்க. ஆஃப்டர் தட் பேபியை வந்து க்ளீன் பண்ணி ஜங்குக் கையில் கொடுக்குறாங்க. ஜங்குக்கும் வாங்குறாரு. ஜங்குக்கோட அம்மாக்கெல்லாம் அப்படியே அழுகு தாங்கலை, பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. எனக்கு பேத்தி பிறந்துட்டா அப்படின்னு. ஜங்குக்கும் பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக் வந்து உங்களை பார்க்கலான்னு உள்ளே வராரு. நீங்கள் அன்கான்ஷியஸ்லேயே இருக்கீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணு முழிச்சுக்கிறீங்க. ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் குழந்தை அப்படின்றீங்க. அம்மா கிட்ட தான் இருக்கா.
போயிட்டு ஸோ ஜங்குக்கும் வந்து குழந்தைய வாங்கிட்டு வராரு. நீங்களும் குழந்தைய பார்க்குறீங்க, அப்படியே ஜங்குக்கே உரிச்சு வச்சுருக்கா, கண் மூக்கு எல்லாமே ஜங்குக்கு மாதிரியா இருக்குது. நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக் வயன் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஜங்குக்கு ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் என்ன பிடிக்கலன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்குறீங்க. உன்னை பிடிக்காம தாண்டி கல்யாணம் பண்ணேன், ஆனால் நீ தான் இப்போ என் பொண்டாட்டியாச்சேடி, இவ்வளோ அழகான பொண்டாட்டி, இதோ ஒரு ஏஞ்சலு, இதுக்கு மேலே வேறு என்னடி வேணும், சாரி வயன், உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள்கிட்ட சாரி கேட்குறாரு. ஸோ நீங்களும் ஐயோ நீங்கள் ஏங்க எங்கிட்ட சாரிலாம் கேட்குறீங்க அப்படி சொல்லி 3 பேரும் ஜாலியாக சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அம்மா இதெல்லாம் வெளியே நின்று பார்த்துட்டு ரொம்ப சிரிச்சிட்டே இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் 1 வீக் கழிச்சு உங்களை வீட்டுக்கும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ அன்றைக்கி அந்த வீட்டுக்கு லூனா வந்தா இல்லையா, அந்த விஷயம் வந்து ஜங்குக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ வேகமாக லூனா வீட்டுக்கு போகிறாரு. ஏய் லூனா வெளியே வாடி அப்படின்றாரு. லூனாவும் வெளியே வாடிங்க அப்படின்றாரு. லூனா வேகமாக ஜங்குக் அப்படின்னு வரா. அப்போ ஜங்குக் பல்லார்னு லூனா ஒரு அறியாரு. அறிஞ்சோடனே ஜங்குக் டேர் யூ அப்படிங்கிறா. ஏய் உனக்கு என்னடி இவ்வளோ தைரியம் தான் என் வீட்டுக்கு வந்து ஏன் பொண்டாட்டியே கீழே தள்ளி விட்டுருப்பேன் அப்படின்றாரு. வாட், நான் தள்ளி விட்டேனா? இங்கே பாரு ஜங்குக், என் வீட்டுக்கு வந்து என்னை அடிச்சுட்டு நீ ஏன் மேலேயே பழி போடுறியா அப்படின்னு லூனா கத்துறா. வாயை மூடுறி, எல்லாம் தெரிஞ்சு தாண்டி வந்தேன் அப்படின்னு ஜங்குக் கத்துறாரு. அப்போ லூனா இப்போ என்ன அது அப்படின்றாரு. எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படி சொல்லி திருப்பியும் லூனா வந்து ஜங்குக் அடிக்க போகிறாரு. அப்போ லூனா கையை தடுத்துட்டு, என் கையை தடுக்கிற வேலைலாம் வச்சுக்காத, நீ அப்போ என்னை மேரேஜ் பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் என்னோட பிஸ்னஸ் ப்ரப்போசலையாவது நீ அக்செப்ட் பண்ணியிருக்கணும், நீ ரெண்டுமே பண்ணல, அதனால தான் நான் அப்படி பண்ணேன்னொடனே ஜங்குக் செம்மையக்கம் வருது. அப்போ இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு போகிறேன், உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிரு. ஸோ ஆஃப்டர் தட் ஜங்குக்கும் வீட்டுக்கு வந்திருப்பாரு. நீங்கள் பேபி ஜங்குக்கோட அம்மாலாம் ஜாலியாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஜங்குக்கு வாயன், ரூமுக்கு வாயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஸோ நீங்களும் பேபியை ஜங்குக்கோட அம்மா கிட்ட விட்டுட்டு மேலே போகிறீங்க. மேலே போனோன்னு ஜங்குக்கு ஃபாஸ்ட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. என் பொண்டாட்டிக்கு மொத்தம் கொடுக்குறேன் அப்படின்றாரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சிரிக்கிறீங்க. ஏன்டி புருஷன் மொத்தம் கொடுத்தா பிடிக்கலையா அப்படின்றாரு. இல்லை பிடிச்சிருக்கு. அப்போ ஜங்குக்கு அப்படின்னு மொத்தம் கொடுத்துட்டே இருக்காரு. பொண்டாட்டி அப்படின்றாரு. சொல்லுங்கள் மாமா மூடாக இருக்குது வாடி அப்படின்றாரு. இந்த மாமாவா மூடாக இருக்கா அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. அதை விட்டுடி ஒரு வருஷம் வாடி அப்படி சொல்லிட்டு உங்கள் கூப்பிட்டு போய் ரூமுக்கு போய் நல்லா நீங்கள் இந்த 2 பேரும் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ கீழே இருந்து நம்மளே அழுகுற சவுண்டு. அவள் தான் உங்கள் பேபி தான். ஃபோன் சாரிங்க, பேபி அழுறது கேட்டோடனே நீங்கள் ஜங்குக் விடுங்க அப்படின்றாங்க. ஜங்குக் இருடி முடி போதுரி அப்படின்றாரு. ஜங்குக் விடுங்க அப்படின்றீங்க. அப்போ ஜங்குக் நம்ம வயன்மா சீக்கிரம் வாடி குழந்த பசிக்குது போல் அப்படின்றாங்க. ஜங்குக் விடுங்க அப்படின்றீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் எழுந்துக்கிறார். நீங்களும் வேகமாக ட்ரெஸ்ஸை போட்டு கீழே போயிட்டு பேபி பால் கொடுக்குறீங்க. ஸோ இப்படியே தான் உங்கள் லைஃப் போகுது. நீங்களும் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்க. இப்போ ஆஃப்டர் 3 இயர்ஸ் பார்க்கலாம். 3 இயர்ஸ் கழிச்சு பேபியும் நல்லா வளர்ந்துருக்கும். பேபிக்கு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகிருக்கும். ஸோ பேபி நீங்கள் ஜங்குக் அம்மா ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. அவள் தாண்டா, இதோட 1 ஷாட் முடிஞ்சது. ஹாப்பி எண்டிங். இந்த 1 ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கடா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா விட்டுருங்க. மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் பாருங்கள். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஓகேடா, பாய், லவ் யூ ஸோ மச்ங்க.